ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு C3 கிறிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கு நான் பங்கேற்ற IMS ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலை பற்றி தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதுக்கு ப்ரிப்ரேஷன் என்னெல்லாம் பண்ணோம், ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் எப்படி நடந்துச்சுன்றதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். நான் இந்த தடவை செடிகள் வாங்கி சேலுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்சரிக்கு வந்தேன். இந்த நர்சரி பேர் OMR ராயல் நர்சரி. செடிகளும் பூக்களும் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாட்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸில் கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது. அங்கே இருக்க செடிகள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் தோணுச்சு, நம்ம வீட்லேயே நிறைய செடிகள் இருக்கே இந்த மாதிரிலாம், அதை கூட எடுத்து சேலுக்கு வைக்கலாமேன்னுட்டு ஐடியா கிடச்சிது. அதனால் நர்சரியிலேருந்து மண், கவர்ஸ் அதெல்லாம் வாங்கிக்கிட்டேன். வீட்டில் இருந்த கேக்டஸ் வெரைட்டிலலாம் நிறைய குட்டி குட்டி செடி இருந்துச்சு. அதை எடுத்து அந்த கவரில் மண் போட்டு வைக்கலான்னுட்டு இப்போ ரெடி பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனால் அந்த வேலை ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. இதிலெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ சிட்டெரும்பு இருக்குன்னு. கடி வாங்கி அதெல்லாம் தாண்டி என் ஹஸ்பண்ட் தான் இந்த மாதிரி செடிகளெல்லாம் ஒன்று ஒன்றா பிரித்து வச்சாங்க. அப்புறம் ஒவ்வொரு கவர்லேயும் மண் போட்டு உரம்லாம் போட்டு ஒவ்வொரு செடியாக நட்டு வச்சோம். இது செட் பண்ணுறது எல்லாமே ஒரே நாள்லலாம் முடியல. ஒரு நாள் ஷாப்பிங் பண்ணோம். அப்புறம் வீட்டுக்கு அந்த தொட்டிக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சோம். தொட்டிலேருந்து எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எடுத்து பார்த்த பிறகு பார்த்தா வேறு ஃபுல்லாக சிட்டெரும்பு. அப்புறம் அதுக்கிட்ட கடி வாங்கி அதுக்கு மருந்து வாங்கி போட்டு ஒவ்வொரு தொட்டிலையும் அது வேர் பிடிக்கிறதுக்காக நட்டு வச்சோம். அடுத்தது என்னோடய ஃப்ரெண்ட் அபி, அவங்க அச்சு முறுக்கு செஞ்சு தர சேல்க்குன்னாங்க. அதனால் முந்தின நாள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு 2 பேரும் சேர்ந்து அச்சு முறுக்கு செஞ்சோம். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அச்சு முறுக்கு செய்வது எப்படி அப்படின்ற ரெசிபி கூட நம்ம சேனலில் தனியாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்தது சில IMS சப்போர்ட்டர்ஸ் சேல்க்காக ஏதாவது வாங்கி வச்சுருங்கன்னு சொன்னாங்க. IMS ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு நிறைய குட்டி பசங்க வருவாங்க. அதனால் அவங்களுக்கு ஃபேன்சி பென்சில்ஸ், பென்ஸ், ரப்பர்ஸ், ஷார்ப்னர்ஸ்லாம் வாங்கி வைக்கலான்ட்டு ஸ்டேஷ்னரி ஷாப்க்கு போனேன். நல்லா அழகழகாக கிடச்சிது. அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு கலரிங் புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். இது மட்டும் இல்லை, சில ஃப்ரெண்ட்ஸ் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்காக சுண்டல் பண்ணி கொடுத்தாங்க, கப் கேக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க, முறுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. கடவுளுடைய ஊழியத்துக்காக கொடுத்து உதவி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் என்னோட தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். கடவுள் கொடுத்து உதவிய ஒவ்வொருவரையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அப்புறம் IMS ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு நிறைய யூத் பிள்ளைங்களும் வருவாங்க. அதனால் அவங்க கிளிப்ஸ் எல்லாம் போன தடவை நல்லா வாங்கினாங்க. அதனால் கொஞ்சம் ஆக்சசரிஸும் வாங்கி வச்சேன். இதோட நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் முடியுது. இப்போ நம்ம MCC கேம்பஸ் ரீச் பண்ணியாச்சு. போயிட்டு நம்ம ஸ்டாலை போட வேண்டியதான். IMS ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் 8 மணிக்கு தொடங்குது. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் ஆல்ரெடி ஸ்டால் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் ஸ்டாலை செட் பண்ணி சேல் ஆரம்பிச்சிட்டோம். இந்த IMS சேல் பொங்கல் அன்னைக்கு நடந்துச்சு. லாங் ஹாலிடேஸ் இருந்தனால எல்லாரும் ஊருக்கு போயிருப்பாங்க. எப்படி கூட்டம் இருக்குமோ இல்லையோன்னு நினச்சோம். ஆனால் நிறைய கூட்டம் இருந்துச்சு இந்த தடவை. ஓரளவு ஃப்ரீயானதும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலான்ட்டு போனோம். ஃப்ரண்ட்டில் ஸ்டேஜில் ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கு. சுற்றிலும் ஸ்டால்ஸ் தான். ஒரு பக்கம் சின்ன பசங்களுக்கு ட்ராம்பலின் அதெல்லாம் இருந்துச்சு. இது ஒரு என்ட்ரன்ஸ். 2 என்ட்ரன்ஸ்லேயுமே டோக்கன் வாங்குறதுக்கு வச்சுருந்தாங்க. டோக்கன்ஸ் வாங்கிட்டு நாங்களும் ஒரு ரவுண்ட் போயிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். தேவையானதை வாங்கினோம். சில சர்ச்சஸில் யூத் தீம் சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, கோலி சோடா, சாண்ட்விட்சுன்னு போட்டு கலக்குனாங்க. கேம்ஸ்லாம் கூட கண்டக்ட் பண்ணாங்க. கல்ச்சுரல் ப்ரோக்ராம்லாம் நடந்துச்சு. நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோம். அப்புறம் 1:30 போல் எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிவிட்டு பிரியாணிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பினோம். இப்படி தான் IMS ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது கடவுள் கிருபையில். எங்கள் கேளம்பாக்கம் IMS டீமையும் இதில் பங்கேற்க வைத்த கடவுளுக்கு இந்த நேரத்தில் மறுபடியும் நன்றி செலுத்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.